السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة أعدت للكافرين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما نحل والد ولدا أفضل من أدب حسن. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் ஆரின் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ரமலான் முடிந்து முதல் ஜும்மாவில் இங்கே வீட்டிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புரியவர்களே, சகோதரர்களே, சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதம் நம்மை வந்தடைந்து அதிலே நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இன்ன பிற எண்ணற்ற அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தான். அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்லாஹ் தஆலா இன்னும் பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேர்களுக்கும் நசீபாக்கி தந்துள்வானாக. அன்புமிக்கவர்களே, ரமலான் முடிந்து ஒவ்வொரு பள்ளிவாசலிலேயும் ஒவ்வொரு ஊரிலேயும் மார்க்கத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய மார்க்க கல்வி என்று சொல்லப்படக்கூடிய மக்தப் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படக்கூடிய காலகட்டம் இது. நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு ஈருலகத்தின் வெற்றியை தரக்கூடிய மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நமக்கு அல்லாஹ் தஆலாவினால் கொடுக்கப்பட்ட அமானிதம். அந்த அமானிதங்களை குறித்து கண்டிப்பாக நாளை மறுமை நாளிலே நாம் எல்லாம் கேள்வி கேட்கப்படுவோம். அல்லாஹ் தஆலா நிறைய அமானிதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அமானிதங்களே ஆக மிக பெரியது என்னவென்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள். இந்த குழந்தை செல்வங்களுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம், என்ன கொடுக்க போகிறோம், இந்த உலகத்தில் அவர்களை நாம் எப்படி வார்த்தெடுக்க போகிறோம், வளர்த்தெடுக்க போகிறோம், நாளை மறுமைக்கு எப்படி அவர்களை நாம் தயார் செய்ய போகிறோம் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இது மிகப்பெரிய ஒரு சவால். அதுவும் இந்த காலகட்டத்திலே செல்போன்கள் பரவலாகிவிட்ட காலகட்டம். பிள்ளைகளுடைய கையிலே வீடியோ கேம்கள் இல்லாமல் இல்லை. பிள்ளைகள் கையிலே கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி மார்க்க கல்வியை கொடுக்க போகிறோம், எப்படி அந்த அமானிதங்களை நாம் சரியான முறையில் நிறைவேற்றப் போகிறோம் என்பதை குறித்து பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே எல்லா பள்ளிவாசல்களையும் மொத்த மதரசாக்கள் திறக்கப்பட்டுவிடும். இன்னும் ஓரிரு நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் எல்லா பள்ளிவாசல்களையும் மக்தப் மதரசாக்கள் திறக்கப்பட்டுவிடும். அந்த மக்தப் மதரசாக்களிலே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும்.
அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கொடுக்க வேண்டும், குர்ஆனை கொடுக்க வேண்டும், ஹதீஸை கொடுக்க வேண்டும், நல்ல வாழ்வியல் பண்புகளை நாம் கொடுக்க வேண்டும். அது மக்தப மதரசாவிலே இருந்து கொடுக்கப்பட்டால்தான் அந்த பிள்ளைகளுக்கு அது மிகச் சிறப்பாக இருக்கும். நாம் வீட்டிலே வைத்து சொல்லிக் கொடுக்கலாம், டியூஷன் வைத்து சொல்லிக் கொடுக்கலாம், ஆன்லைன் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதியாது. கல்வி என்பது தேடி செல்ல வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீது கடமை என்பதாக சொன்னார்கள். மார்க்க கல்வி நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடாது. மார்க்க கல்வி நாம் தேடி செல்ல வேண்டும். ஏதாவது ஒரு ஹஜ்ரத் கிடைச்சிட்டாங்கன்னா, ஒரு மோதினார் கிடைச்சிட்டாங்கன்னா, எங்களுடைய வீட்டுக்கு வந்து ஓதி கொடுத்துட்டு போங்க என்பதாக அழைக்கிறார்கள். வேறு வழியின்றி சில இடங்களில் என்ன செய்கிறார்கள் சொன்னால், வீட்டுக்கு சென்று ஓதி கொடுக்கிறார்கள். ஆனால் அங்கே சரியான முறையிலே, மரியாதையான முறையிலே அந்த பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கப்பட முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஹஜ்ரத் போயிட்டு பிள்ளை வருவதற்காக என்ன செய்யணும்? காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. ஹஜ்ரத் இப்போதான் பாத்ரூம் போறாப்புல, இந்த இப்போதான் எந்திரிச்சாரு, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க என்பதாக ஹஜ்ரத்தை வெயிட் பண்ண வைப்பாங்க. யார் கல்வியை கற்றுக் கொடுக்க செல்கிறாரோ அவரை வெயிட் பண்ண செய்து, கல்வியை யார் கற்றுக்கொள்கிறாரோ அவர் கொஞ்சம் லேட்டாக வருவார், தாமதமாக வருவார். சரியான முறை அல்ல. அதனால தான் பள்ளிவாசல்களில் தேடி சென்று வந்து என்ன செய்யணும்? கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சீனா தேசத்திலே கல்வி கற்றுக் கொடுத்தாலும் அங்கேயும் நீங்க என்ன செய்யுங்க? தேடி சென்று கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். கல்வியை தேடி போகணும். மார்க்க அறிவை என்றைக்குமே நாம் தேடி போகணும். உலகத்தை தேடி போறோமா இல்லையா? வீட்டில் உட்கார்ந்த உடனே உலகம் கிடைச்சிருதா? வீட்டில் உட்கார்ந்து நம்ம வியாபாரம் செஞ்சிட முடியுமா? நம்ம தேடணும், அதற்கு உழைப்பு செய்யணும், அதுக்கு வெளியே போகணும், 4 பேரை பார்க்கணும், 4 பேர்கிட்ட பேசணும். எல்லாம் மார்க்கெட்டிங் செஞ்சாதான் என்ன செய்ய முடியுது? நமக்குரிய வியாபாரம் வருது, நமக்குரிய வருமானங்கள் வருது, நமக்குரிய எல்லா செல்வமும் பெறுகிறது. ஆனால் மார்க்க கல்வி மட்டும் ஈஸியாக கிடைச்சிடணும், வீட்டுக்கு தேடி வந்துடணும். ஆன்லைனில் யாராவது கிளாஸ் எடுப்பாங்களா? அதை எடுத்து சொல்லுங்க, ஆன்லைனில் நம்ம படிச்சுக்கலாம். இதை டியூஷன் படிக்க முடியுமா? டியூஷனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்கூல் விட்டோடனே உடனே ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு விடுறோம். நம்ம 5 to 6, 6 to 7, 7 to 8, நைட்டு 12 மணி வரைக்கும் வச்சாலும் கூட என்ன செய்யறதுக்கு? டியூஷனுக்கு விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். காலையில் 5 மணிக்கு டியூஷன் வச்சாலும் எடுத்துட்டு போய் விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் மதரசாக்களுக்கு நாம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ கசக்கிறது. கொஞ்சம் டைமை முன்ன பின்ன வைக்கலாம்ல, அதுக்கு கொஞ்சம் நிர்வாகத்தில் பேசி அப்படி இப்படி வைங்க. இதை டியூஷனில் சொல்ல முடியுமா? அங்கே சார்ட்ட சொல்ல முடியுமா? அங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்குறாங்களோ அந்த காசு அப்படியே கொடுத்துட்டு 6000, 10,000, 12,000 டியூஷனுக்கு கட்டி அதே இடத்துல சேர்த்து விடுறாங்க. ஆனால் மதரசாக்கள், பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய மொத்த மதரசாக்கள், இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 100 ரூபா 200 ரூபா கேட்டு பாருங்க. இதெல்லாம் தேவையாங்க? எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க? அப்படியே நடத்தி கொடுக்கலாம்ல. நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைக்காக வேண்டி, அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக வேண்டி எவ்வளோ வேண்டுமானாலும் கொடுக்கலாம். குர்ஆனுக்கு 1 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் கூட ஈடாகாது. எவ்வளோ வேணா கொடுக்கலாம். ஆனால் அதற்கு நாம் கணக்கு பார்க்கிறோம். உலக கல்விக்கு எந்த கணக்கும் பார்க்கறது கிடையாது. அது இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் பாருங்க. எந்த ஸ்கூல் ரொம்ப பெரிய ஸ்கூலாக இருக்குதோ அதுக்கு முன்னாடி போயிட்டு நைட்ல இருந்து சீட்டு போட்டு உட்காந்துருவாங்க. நைட்ல இருந்து சீட்டு போட்டு உட்காந்து காலையில் உட்காந்து அவன் எவ்வளோ கேட்குறானோ அதையும் கொடுத்துட்டு, ஃபீஸையும் கட்டிட்டு, அதுக்கு மேலே ஏதாவது வாங்கி தரணும்னா அதையும் வாங்கி தந்துட்டு, இந்த ஸ்கூலில் தான் என் பிள்ளையை நான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு வரமா இல்லையா? உலகம் கிடைக்கணும், உலகத்தில் என் பிள்ளை பெரிய பையனாகணும், பெரிய படிக்கணும், அதுக்கு இந்த சிபிஎஸ்சியில் சேர்த்தா தான் சரியாக இருக்கும். இப்போ ஐசிஎஸ்சி வரைக்கும் போயிருச்சு, இங்கே சேர்த்தா தான் சரியாக இருக்கும் என்று நம்முடைய பிள்ளைகளை நாம் சேர்க்கிறோம். ஆனால் மதரசாக்கள் இலவசமாக சொல்லித் தரப்படுகிறது. 6 to 7, 7 to 8 மதரசாக்கு வாங்க, வர்றது கிடையாது. சாயந்தரம் 5 to 6 வாங்க, வர்றது கிடையாது. அவர்களே, மதரசாக்கள் தான் நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, உயர்ந்த பிள்ளைகளாக, ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கும். வேற எந்த கல்வி, இந்த உலக கல்வி எல்லாம் தராது. ஒழுக்கம் எல்லாம் நீங்க பார்க்கலையா? உலக கல்வியெல்லாம் எந்த ஒழுக்கமும் தராது.
பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று நடந்துச்சு பாருங்க. ஒரு ப்ரொஃபஸர் அவர் அங்கே இருக்கக்கூடிய மாணவிக்கு வந்து என்ன செய்கிறாரு, கடைசி நாளில் வந்து அவர் வந்து ப்ரொஃபஸர் பண்ணுறாரு, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, போகிறாரு வெளியில். இப்படி தான் காலேஜினுடைய லட்சணம், ஸ்கூலுடைய லட்சணங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த கடைசி நாள் ஃபேர்வெல் டே, அந்த டே இந்த டேல வந்து எல்லாரும் ஒழுக்கமாக பிரிகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 12th பசங்க 10th பசங்க ஒழுக்கமாக பிரிகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. தங்களுடைய ஆசாபாசங்களை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி, தன்னுடைய தேவைகளை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த பள்ளிக்கூடங்களும் காலேஜுகளும் இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கல்லூரியுடைய பேராசிரியரே வந்து ஓப்பனா அவ்வளோ மாணவர்களுக்கு முன்னாடி, அது யாரும் இல்லை, நம்ம முஸ்லீம் ப்ரொஃபஸர் தான், அவர் வேற ப்ரொஃபஸர்லாம் கிடையாது, ஒரு பேர் முகமது. அவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, அங்க அத்தனை பெண்கள் அத்தனை ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நேற்று நடந்து சுட சுட செய்தி இது. அவர் அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறாரு, ப்ரொபோசல் பண்றாரு. கடைசியில் அந்த அம்மா என்ன செஞ்சது, என்ன செய்யணுமோ முறையா செய்யணுமோ 4 பசங்களை சேர்த்து வச்சு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்படித்தான் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களும் காலேஜுகளும் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒழுக்கமற்றதாக இருக்கிறது. ஒழுக்கத்தை முழுக்க முழுக்க போதிக்கக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல் மற்றும் மதரசாக்கள் தான். அது இந்த மார்க்க கல்வி தான். ஆனால் இந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த மார்க்க கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நஹல வாலிதன் வலதன் அஃதல மின் அதபின் ஹஸனி. பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே ஆக மிகச் சிறந்த அன்பளிப்பு எது என்று சொன்னால் ஒழுக்கம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒழுக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்துட்டோம், நல்ல கல்வியை நல்ல மார்க்க கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்துட்டோம்னு சொன்னா, எல்லா காலகட்டத்திலையும் நம்மை மதிக்கக்கூடிய, நம் சொல் கேட்டு வாழக்கூடிய, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். எந்த பிள்ளையினுடைய உள்ளத்துல குர்ஆன் இருக்கிறதோ, எந்த பிள்ளையினுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதோ, அன்னலாருடைய முஹப்பத் இருக்கிறதோ, எந்த பிள்ளையினுடைய உள்ளத்துல ஹதீஸ்கள் இருக்கிறதோ, எந்த பிள்ளையினுடைய உள்ளத்துல மார்க்க கல்வி இருக்கிறதோ, இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் எந்த காலகட்டத்திலையும் அந்த பிள்ளைகள் என்ன செய்யாது, தவறான ஒரு பாதைக்கு செல்லாது, கரெக்டா இருப்பாங்க. வாழ்க்கையில இடை சருகினாலும் கூட அந்த பிள்ளைங்க ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, அந்த மார்க்க கல்வியுடைய அந்த பரக்கத்தினால் அவர்கள் சரியான ஒரு பாதைக்கு வந்து விடுவார்கள். அந்த வயசுல நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மார்க்க கல்வி நாம் கொடுக்க வேண்டும். ஒரு டீனேஜ்னு ஒரு வயசு வரும், எல்லாருமே என்ன செய்வாங்க, அந்த வயசுல கொஞ்சம் அப்படியே தடுமாறுவாங்க. அந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க கல்வி நம்ம ஸ்ட்ராங்கா கொடுத்துருந்தோம்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் தடுமாற மாட்டார். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்வார்கள். அதுதான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள் ஆக மிகச் சிறந்த அன்பளிப்பு என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான உபதேசம் செய்வார்கள். இது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனை, என்னுடைய மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது மகத்தான பாவம் என்பதாக நம்முடைய பிள்ளைக்கு முதல் விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை நம்ம சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஷிர்கான காரியங்களை செய்யாத, ஹராமான காரியங்களை செய்யாத, அதை செய்யாத இதை செய்யாத என்பதாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எது ஈமான் எது ஷிர்க் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வயசுலேயே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் சரியான முறையில் கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது சொல்றாங்க, தன்னுடைய பிள்ளையை பார்த்து, தாய் தந்தையர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நல்ல முறையில் உபகாரம் செய்யுங்கள். குறிப்பாக தாய்க்கு நிறைய உபகாரம் செய்யுங்கள். கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமாக உன்னை பெற்றெடுத்தால், 10 மாதங்கள் வயிற்றிலே உன்னை சுமந்து பெற்றெடுத்தால் சாதாரணமான ஒன்று அல்ல. அது எவ்வளவு பெரிய வலி என்பது ஒவ்வொரு தாய்க்கும் தெரியும். அந்த வலியோடு பெற்றெடுத்த அந்த தாய் அதற்கு பிறகும் உங்களுக்கு 2 வருடம் பால் ஊட்டுகிறாள், காலம் முழுக்க உன்னை வளர்த்தெடுக்கிறாள். கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், சிரமத்திற்கு மேல் சிரமத்தோடு உன்னை அவள் வளர்த்தெடுக்கிறாள். அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்னுடைய மகனே என்பதாக சொல்கிறார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன ஒவ்வொரு உபதேசமும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்கள். ஷிர்க்கிலிருந்து என்றைக்கும் தவிர்ந்திருக்க வேண்டும். தாய் தந்தைகளுக்கு கண்டிப்பாக நீ உபகாரம் செய்ய வேண்டும். 3வது சொல்கிறார்கள், நீ மலைக்கு பின்னாடி நின்று யாரும் பார்க்காத இடத்துல தவறு செய்கிறேன்னு நினைக்காத, அங்கேயும் அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய மறைவான இடத்துல இருந்தாலும் கூட, யாரும் பார்க்காத இடத்துல இருந்தாலும் கூட
அல்லாஹ்தாலா உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதை நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்க பாருங்க, எத்தனை கற்பழிப்பு கேசுகள் பாருங்க. பள்ளிக்கூட மாணவிகள் இன்னைக்கு கற்பழிக்கப்படுகிறார்கள். சக மாணவிகள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? கற்பழிக்கப்படுகிறார்கள். சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய வயசு வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஒழுக்கம் இல்லாத காரணமாக தினமும் இந்த ரேப் கேசுகளுடைய விஷயங்கள் இன்றைக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது. எல்லாம் நம்ம கூட பிறந்த தங்கைகள் தானே, நம்ம கூட பிறந்த அக்கா என்ற அந்த உணர்வு இல்லை, நம்ம கூட பிறந்த தங்கை என்ற உணர்வு இல்லை, நம்மை பெற்றெடுத்த தாய் என்ற உணர்வு இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா பாட்டி வரைக்கும் இன்னைக்கு என்ன செய்யாம போயிட்டானுங்க. அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா கொடுக்கணும். நீ எவ்வளவு மறைவில தப்பு செஞ்சாலும், யாரும் பார்க்கல என்று தப்பு செஞ்சாலும், அல்லாஹ் ஒருவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஒவ்வொரு பெற்றோரும் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகள் மறைவுல நிறைய தப்பு செய்யறாங்க. வீட்டில் இருக்கும்போது நமக்கு நல்ல பிள்ளைகளாக தெரிகிறார்கள் இல்லையா? வீட்டில் இருக்கும்போது தொப்பி போட்டுக்கிட்டு நம்மோட உட்காந்து நல்லா அழகா உட்காந்து சாப்பிட்றாங்க, நம்மோட நல்லா இருக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க. இந்த உலகம் மட்டும்தான் நமக்கு தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் மட்டும்தான் நமக்கு தெரியும். வெளியே போயிட்டானா அவன் எப்படி இருக்கிறான், ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்துட்டு அவன் எப்படி இருக்கிறான், காலேஜுக்கு போயிட்டு அவன் எப்படி இருக்கிறான், அந்த மாமூல் இருக்கு பாருங்க, அந்த சூழ்நிலைகள் இருக்கு பாருங்க, அது நிறைய மாற்றுகிறது. நிறைய தவறுகள் செய்கிறான். ஆனா வீட்டில் வந்து சொல்றது கிடையாது. வீட்டில் நல்ல பையன் மாரி இருக்கிறான். எவ்வளவு தவறுகள் நடைபெறுகிறது. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லணும், நீ அத்தா அம்மாவுக்கு முன்னாடி மட்டும் நல்லவனா நடிக்காத, நீ வெளியே இருந்தாலும் நீ நல்லவனா இருக்கணும். நான் பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த விஷயத்தை நம்முடைய ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், பெருமையோடு இந்த உலகத்தில் நடக்காத, பெருமை என்பது உன்னை அழித்து விடும். இதெல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு உபதேசமாக சொல்லிக் கொடுக்கிறாங்க. இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும். நீ வாழ்க்கையில நல்லவனாக, நீ ஒழுக்கமுள்ளவனாக வாழ வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிஞ்சு வயதிலேயே நம்ம அந்த மார்க்கத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக அது ஆழமாக ஆழமரத்தில் அடிச்ச ஆணி மாதிரி என்ன செஞ்சிடும் சொன்னா அவருடைய உள்ளத்துல பதிஞ்சிடும். எந்த காலகட்டத்திலையும் தவறு செய்ய மாட்டாங்க. நீங்க வேணா நல்லா பாருங்க, நம்ம சின்ன வயசுல மத்த மதரசாக்கள்ல ஓதுன அந்த பாடங்கள் தான் இன்றைக்கு நமக்கு நினைவுல இருக்குது. அதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய கல்விகளை எல்லாம் கற்றுவிட்டோம், எவ்வளவு பெரிய மார்க்க கல்விகளை எல்லாம் கற்றுவிட்டோம். ஆனா சின்ன வயசுல நமக்கு நம்ம அதிலிருந்து பாருங்க, மத்த மதரசால உட்காந்து சொல்லிக் கொடுத்த அந்த பாடங்கள் இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அது அந்த வயசுல சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். இப்ப இடையில கூட நமக்கு சில விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். ஆனா சின்ன வயசுல நடந்த அந்த விஷயங்கள், ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள், பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயங்கள், இதெல்லாம் இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னா அந்த வயசுல எது உள்ளத்துல பதிக்கிறதோ அது அப்படியே வந்து என்ன செய்ய நிழலாக காட்சி தரும் நமக்கு. இப்ப அந்த வயசுல பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க கல்வியை குர்ஆனை நாம் கொடுக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் நம்மை விட ஒரு கை செய்தவாதிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குழந்தைகள் உங்களுக்கு அம்மானிதங்கள். அந்த அம்மானிதங்களை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சரியான முறையில் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலூன் அன் ரஇய்யதி. முஃமின்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பள்ளிவாசல் தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்ன செய்வார்கள், அவர்கள் பொறுப்புதாரிகள். ஒரு இமாம் இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்வுக்கு ஒரு பொறுப்புதாரி. அதே போன்று ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரிகள். அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கொடுக்கணும், உலக கல்வியும் கொடுக்கணும். கொடுக்க வேணாம்னு சொல்லல. கண்டிப்பா இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னா பணம் வேணும், காசு வேணும். அது இல்லாம என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்துல வாழ முடியாது. அதுக்கு நல்ல படிப்பு வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், நல்ல வியாபாரம் வேணும். இதெல்லாம் தேவைதான், இதெல்லாம் அடிப்படை தான். இதெல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு அடிப்படை தேவை. ஆனால் இது மட்டும் போதுமா? இதை மட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் போதுமா? நம்முடைய பிள்ளை நல்ல டேலண்டான பையங்க, எங்க விட்டாலும் வியாபாரம் செஞ்சுட்டு வந்துடுவான். பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், ரொம்ப பாராட்டுறோம். மார்க்க கல்வி இருக்கா பிள்ளைகிட்ட? குர்ஆன் ஓதுவாரா? நல்ல முறையில் தொழுவாரா என்று கேட்கும் போது அதற்கும் நல்ல முறையில் பதில் தந்தார் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது இல்லாமல் இது மட்டும் இருந்தது என்று சொன்னால், மார்க்க கல்வி ஆகிரத்தினுடைய கல்வி இல்லாமல் உலகம் மட்டும் இருந்தது என்று சொன்னால் எந்த விதமான பயனும் கிடையாது. நாம் உலகத்திற்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் அல்ல, நாம் எல்லாம் மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள். உலகம் என்பது ஒரு ட்ரெயினில் நம்ம ஏறுறோம், ஒரு இடத்துல ஏறி இன்னொரு இடத்துல இறங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் உலகம். இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல ஏறி இறங்கிடுறோம். ஆனால் நம்ம போய் சேரக்கூடிய இடம் எது? மறுமை. அதற்காக வேண்டி தயாரிப்புகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு நாம் செய்து கொள்ள வேண்டும்.
குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்க கல்வியை கொடுத்துட்டீங்க, நல்ல அறிவை கொடுத்துட்டீங்க, குர்ஆனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க மௌத்தாகி விட்ட பிறகு இந்த பிள்ளைகள் உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக இருப்பார்கள். அன்புமிக்கவர்களே, நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நமக்கு இருக்க வேண்டாமா? ஒரு ஜனாசால நம்ம கலந்துக்கிறோம், அத்தா உள்ள வைக்கப்பட்டிருக்காரு, ஜனாசா தொழுகை உள்ள நடக்க போகுது, பையன் வெளியே நிற்கிறாரு, என்ன ஏன் உள்ள வரலன்னு கேட்டா சுத்தமா இல்லை, அதனால நான் தொழுகைக்கு வரல என்பதாக ஒரு பையன் சொல்லுகிறார். ஒரு ஜனாசாவுடைய மகன் சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனா தொலை வைப்பதற்கு அவர் தான் தகுதியானவர், அவர் தான் வழி, அவர்கிட்ட அனுமதி கேட்டு தான் தொலை வைக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மகன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வெளியில நிற்கிறாரு, உள்ள வரல, கேட்டா சுத்தம் இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய ஜனாசா தொழுகையில கூட கலந்து கொள்ள முடியாத அளவில் ஒரு மகனை நாம் உருவாக்கி வைத்து விட்டு சென்றோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் நமக்கு எப்படி துவா செய்வார்கள்? இதெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அங்கங்க நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுங்க. இன்னைக்கு எல்லாம் தற்கொலைகளாக என்ன செய்கிறார்கள்? நம்முடைய பெண் பிள்ளைகள் சுட்டி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு ரசிகையாக இருக்கிறார்கள்? ஒரு நடிகனுக்கு ரசிகையாக இருக்கிறார், அழுகிறார்கள். ரொம்ப மோசமான விஷயம், யாரும் வருத்தப்பட வேணாம். அதற்கு இப்படி ஓப்பனா பேசுறாங்கன்னு. அன்புமிக்கவர்களே, நீங்க யாருக்கு வேணா இருக்கலாம், யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, என்ன வேணா செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கேடு கட்ட அரசியல் பின்ன ஒரு சினிமா பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு பின்னணி இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கை ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் மோசமான பக்கம் தான், நல்ல பக்கமே கிடையாது. அப்படி மோசமானவர்களுக்கு பின்னால் நின்று உயிரை விடக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன், நான் என்ன வேணா கொடுப்பேன்னு சொன்னா நீங்க எப்படி இந்த உலகத்தில் ஒழுங்கா வாழ முடியும்? அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் இன்றைக்கு வளர்த்து வைத்திருக்கிறோம். மோசமான முறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். நம்ம சில பிள்ளைகளுக்கு அட்வைஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன தெரியாதுன்னு கேட்கிறாங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த கூட்டங்கள் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. நீங்க எப்படி எங்களுடைய தலைவனை பத்தி பேசலாம், எங்களுடைய நடிகரை பத்தி எப்படி பேசலாம், நீங்க பேச முடியுமா அப்படின்னு நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள். எந்த அளவுக்கு இன்றைக்கு மூளை மழுங்கெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் நாளை கண்டிப்பாக அல்லாட்ட பதில் சொல்லி ஆக வேண்டும். நீங்க பிள்ளைகளை இப்படி உருவாக்கி வைத்திருந்தீங்க என்று சொன்னால் சினிமா நடிகர்களுக்கு பின்னால், கூத்தாடிகளுக்கு பின்னால், மிக மோசமானவர்களுக்கு பின்னால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை செல்வர்களாக உருவாக்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பிள்ளை பிடியிலிருந்து ஒவ்வொரு பெற்றோரும் தப்ப மாட்டீர்கள். அதனால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய கடிவாளத்திற்குள் வையுங்க. எத்தனையோ தலைவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் வருகிறாக போகிறார்கள். ஆனால் இது மாதிரியான மோசமான ஒரு நபர்களுக்கு பின்னாலெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் செல்லக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும், நம்முடைய தலைவர் அல்லாஹ், நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹ் மட்டும்தான். தலைவர் ரசூலுல்லாஹ் மட்டும்தானே, நம்முடைய தளபதி ரசூலுல்லாஹ் மட்டும்தானே. யார் இந்த உலகத்தில் நமக்கு தலைவர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இந்த உலகத்தில் யாரும் நமக்கு தலைவராக ஆக முடியாது. அல்லாஹ் நமக்கு இறைவனாக இருக்கிறான், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தலைவராக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் யாரும் நமக்கு தலைவராக இருக்க முடியாது. அதை நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நம்ம பதிய வைக்க வேண்டும். நீ மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களையே கேள்வி கேட்கக்கூடிய வகையில் இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். எவ்வளவு மோசமான நிலை. நீங்க வரலாற்றில் பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி ஒரு சபையில ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய இலைகள் உதிராது, ஆனால் அது நல்ல ஒரு கனியை தரும். அந்த மரம் என்பது முஸ்லிம்களுக்கு ஒப்பான ஒரு மரம், அது என்ன மரம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் கேள்வி கேட்கிறாங்க. எந்த சஹாபிக்கு என்ன செய்யல, அது பதில் தெரியல. அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அந்த பதில் தெரியுது. சொல்ல கேட்கிறாங்க, வைக்கிறாங்க, யாருக்கும் தெரியல. கடைசியில் பெருமானாரா என்ன செய்யறாங்க, அது பேரிச்ச மரம் என்பதாக சொல்லுகிறாங்க. வெளியே வந்துட்ட பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தன்னுடைய தந்தைகிட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, தந்தையே ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் உள்ள தெரியும், ஆனாலும் நீங்க இருக்கிறீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய மூத்த சஹாபாக்களுக்கு முன்னால், மூத்த அறிஞர்களுக்கு முன்னால், பெரியவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி சின்ன பையன் எந்திரிச்சு பதில் சொல்றது என்ற அடிப்படையில் தான் தெரிஞ்ச அந்த பதிலை கூட நான் சொல்லாம விட்டுட்டேன் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். பெரியவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சலாம் சொல்ல கற்றுக் கொடுக்கணும்,
பிள்ளைகள் வந்தால் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு மரியாதை செய்யணும், அதெல்லாம் இன்னைக்கு அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு. இன்னைக்கு அதெல்லாம் எந்திரிச்சு நிற்கிற பழக்கம்லாம் இன்னைக்கு கிடையாது. பெரியவங்க வந்தாங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்கார்றாங்க. இது எவ்வளோ மோசமான ஒன்று. மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த மரியாதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொண்டு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசியல் எல்லாம் சொன்னோம் என்று சொன்னால், ஏதோ செவனக்காதல சங்கூதனம் மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், நான் இப்படித்தான் போவேன் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான முறையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்க வேண்டும். ஆகிய அன்பு மிக்கவர்களே, நான் மக்த மதரசாவுடைய சிறப்புகளை சொல்லி வருகிறேன். மக்த மதரசாக்கள் மார்க்க கல்வி என்பது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு நிலையில பிள்ளைகள் உருவாக மாட்டார்கள். சில செய்வோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த மார்க்க கல்வியை கொடுங்கள். நம்முடைய பள்ளிவாசலில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து இந்த மக்த மதரசா காலை மாலை மக்த மதரசா ஆரம்பமாகிறது. நம்முடைய பிள்ளைகளை இந்த மதரசாவிற்கு அனுப்பி வையுங்கள். நம்முடைய பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படி யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய பள்ளிவாசலுக்கு இந்த மக்த மதரசாவுக்கு அதற்குன்னு தனி ஆசிரியர் இருக்கிறார்கள், தொடர்ந்து இந்த மதரசாவுக்கு அனுப்பி வைங்க. இந்த வயசுல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன கல்வியை கொடுக்கிறோமோ, எதை அவருடைய உள்ளத்துல நம்ம பதிவு வைக்கிறோமோ, அதுதான் அவருடைய கபர் வரைக்கும் அவர்களுக்கு என்ன செய்யும் சொன்னா போய் சேரும். அல் இல்மு, இல்மை பற்றி சொல்வார்கள். இல்ம் என்பது அது தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் என்பதாக சொல்வார்கள். கபர் வரைக்கும் நாம் சொல்லலாம். கபர் வரைக்கும் வரக்கூடியதான் இல்மு. நாம் என்ன குர்ஆனை கற்றிருக்கிறோமோ அந்த குர்ஆன் தான் கபருக்கு வரும். அந்த குர்ஆன் கபருக்கு வரும். நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த பொருளாதார கபருக்கு வராது, மாட மாளிகை கபருக்கு வராது. நம்முடைய இல்மு அந்த குர்ஆன் தான் அந்த கபர் வரைக்கும் வரும். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட இல்முள்ள பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. நம்முடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா உருவாக்குவானாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை உள்ளத்தில் ஏந்திய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா உருவாக்குவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்விற்கு மட்டும் அஞ்சி, அல்லாஹ்விற்கு மட்டும் பயந்து, அல்லாஹ்வை தொழக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா உருவாக்குவானாக என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.